இப்போது வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் போகிற இடமெல்லாம் தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவங்க, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவர்கள், சபை நடத்துகிறவங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, ஒரு ஜெபக்குழு நடத்துகிறவங்க, இந்த மாதிரி பல விதங்களில் ஊழியம் செய்கிறவர்களும் தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்களும் சொல்லுகிற வார்த்தை, நிறைய போராட்டம் பிரதர், நிறைய போராட்டமாகவே இருக்குது, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. நாங்கள் ஜெபிக்க போராட்டம் அதிகமாகுது. சபையில் போராட்டம், வீட்டில் போராட்டம், பலவிதமான நெருக்கங்கள் வருகிறது. அதனால் மன சோர்வு உண்டாகிறது, பயம் உண்டாகிறது. ஜெபிக்க முடியலை, ஜெபிக்க விரும்புகிறோம், ஜெபிக்க முடியலை. ஜெபிக்க ஒப்பு கொடுத்தோம், ஜெபிக்க ஆரம்பித்த பெரிய போராட்டம், அதனால் ஜெபிக்க முடியலை. பயத்தின் ஒரு ஆவி வருது, சோர்வை கொண்டு வருது, விரும்பின மாதிரி ஜெபிக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அதற்காக ஜெபம் பண்ணுங்க என்பதாகலாம். இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் இதான் பார்க்குறோம். அமெரிக்கா போன போது நிறைய பேர் இதான் சொல்கிறாங்க. மலேசியா போயிருந்தபோது பாஸ்டர்மார்கள், ஊழிய செய்கிறவங்க அதான் சொல்கிறாங்க. எப்படி நாங்கள் இதெல்லாம் தாண்டி ஜெபிக்கிறது, இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு. எல்லா தேசத்திலும் உலக அளவில் இன்றைக்கி விசுவாசிகள், ஊழிய செய்கிற பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனை பெரிதாக இருக்கிறார். நீங்கள் கூட போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்க. ஜெபிக்க ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபிக்க முடியல. 1 மணி நேரம் ஜெபிக்க நினைக்கிறீங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியல. காலையில் எழும்பி ஜெபிக்கணுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்றைக்கு ஜெபிக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் எழும்ப முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவங்க நிறைய பேர். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, நான் இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும், ஜெபிக்கணும்னு நினச்சாலே வீட்டுக்குள்ளே போராட்டம், வேலையில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், ஊழியத்தில் போராட்டம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் சோர்ந்து போயிடுறேன் அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லோரும் இருக்கிறீங்க. எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை தான். சரி, ஏன் இந்த மாதிரி நடக்குது? இதெல்லாம் மேற்கொண்டால் தானே நம்ம ஜெபத்தில் வளர முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்வது? இந்த நாட்களில் ஆவியானவர் போகிற இடமெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி விசுவாசிகளை ஜெயிக்கிறவர்களாக அவங்களை நிலைநிறுத்தணும். அந்த வேதத்தின் சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்ளணும். அதை குறித்து என் ஜனத்தோடு பேசினு ஆண்டவர் கட்டளையிட்டார். அதனால தான் உங்களுக்காக ஜெபித்த போது அதே செய்தி தான் உங்களோட பேச வேண்டும் என்று கர்த்தர் பேசினார். அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். இந்த சத்தியத்தை, வசனத்தை தெளிவாக அறிந்து கொண்டீங்கன்னா இனிமேல் நான் சோர்ந்து போயிட்டேன், போராட்டம், பிரச்சனை, நெருக்கம்னு சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா. நான் ஜெயம் பெற்று இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. அதற்காக வேத வசனத்திலிருந்து சில காரியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். பரிசுத்த யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த போராட்டத்திற்கு யார் காரணம்? இந்த நெருக்கத்திற்கு யார் காரணம்? நம்ம பொதுவாக நினைப்போம், எங்கள் வீட்டில் பிரச்சனை என் கணவரால் தான் வருது, எங்கள் வீட்டில் பிரச்சனை என் பையன் ரட்சிக்கப்படாமல் அலைகிறான் அவனால் தான் வருகிறது, எங்கள் சபையில் பிரச்சனை இந்த ஆளால் தான் வருகிறது, நான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இந்த அதிகாரியால் தான் வருது, எங்கள் வீட்டில் பிரச்சனை எதிர் வீட்டில் இருக்கிறவங்களால தான் வருது. இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். இவங்களால தான் இந்த போராட்டம் வருது, இவங்களால தான் இந்த நெருக்கம் வருது, அதனால் நான் சோர்ந்து போகிறேன், மனமடிவாகி விடுகிறேன். நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க, தடை பண்ணுறாங்க,
அதனால் மனசில் ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு விடுதலோடு ஜெபிக்க முடியலை, ஊழியம் செய்ய முடியல. இந்த மாதிரி நம்முடைய மனதில் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நம்ம மனிதர்களை நினைக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளி ஒருவன் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். ஜபக்குள்ளே நடத்துகிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, பாஸ்டர்ஸ், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அது மனிதன் அல்ல, மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் அல்ல உங்களுடைய எதிராளி. உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம், போராட்டத்திற்கு காரணம், நெருக்கத்திற்கு காரணம், சோர்வை வருவதற்கு காரணம் உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். எதிராளியாகிய பிசாசானவன், அவனை கண்ணால் நீங்கள் பார்க்க முடியாது. அவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு 2 கொம்பு இருக்குமா? கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பானா? வால் இருக்குமா? இது பிசாசை உருவகப்படுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு நடித்து காண்பிக்கிறாரு. அந்த மாதிரி அவன் இருக்க மாட்டான். அவன் கண்ணுக்கு தெரியாதவன். நம்முடைய எதிராளி கண்ணுக்கு தெரியாதவன், ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரிக்கிறவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டே இருப்பான். யார் ஜெபிக்கிறா, யார் ஊழியம் செய்கிறா, யார் சுவிசேஷம் அறிவிக்கிறா, யார் சபை நடத்துகிறா, யார் ஆத்துமாதாயம் பண்ணுகிறா, அவங்கள முடக்கணும், பயமுறுத்தணும், அவங்கள வீழ்த்தணும், அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கணும், வேலையில் பிரச்சனை உண்டாக்கணும், அவங்கள ஜெபிக்க விடக்கூடாது, ஊழியம் செய்ய விடக்கூடாது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விடக்கூடாது, அவங்களை எப்பொழுது சோர்ந்து போக பண்ணணும், அவங்கள பயமுறுத்தி கொண்டே இருக்கணும். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல சுற்றி தெரிகிறவன். அப்படிதான் வசனம் சொல்லுது. கெர்ச்சிக்கிற சிங்கமாக சாத்தான் சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்படவில்லை. சிங்கம் போல வேஷம் போட்டுக்கொண்டு தனக்குத்தான் பெரிய வல்லமை இருப்பதை போல அவன் மக்களை பயமுறுத்தி கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒரிஜினல் சிங்கம் ஒன்று இருக்கிறாரு. அது யூதா கோத்திரத்தின் சிங்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதான் ஒரிஜினல் சிங்கம். அந்த சிங்கம் எங்கே இருக்குது? அது பரலோகத்தில் எல்லாம் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கு. அப்படி சொல்றீங்களா? உங்களுக்குள் இருக்கிறது அந்த சிங்கம், உங்களோடு வாசம் பண்ணுகிறது அந்த சிங்கம். அல்லேலூயா. சத்தியத்தை நம்ம அறியாததுனால தான் சாத்தான் நம்மை மேற்கொள்ளுகிறான். சத்தியத்தை அறியாதபடியினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். வேத வசனத்தின் சத்தியத்தை நம்ம சரியாக விளங்கிக் கொள்ளல அறியாததுனால தான் பிசாசு நம்மை பயமுறுத்துகிறான், நம்மை முடக்குகிறான், சோர்ந்து போக பண்ணுகிறான். சத்தியத்தை சரியாய் அறிந்து கொண்டால் நாம் அவனை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அப்போ கெர்ச்சிக்கிற சிங்க மாதிரி சுற்றி வந்து நமக்கு பிரச்சனை உண்டாக்கி நம்மை மடங்கடிக்க நினைக்கிறான், நம்மை ஜெபத்தை தடுத்து விட நினைக்கிறான். எழுப்புதல் வந்துவிடக்கூடாது, எழுப்புதலை முடக்கிவிட வேண்டும், இவருடைய ஜெபத்தை தடுத்து விட வேண்டும் என்று உங்களுக்கு ஒருவருமாய் குடும்பத்துக்கு ஒருவருமாய் எழும்பி போராடுகிறான். அப்போ என்ன பண்ணுறது? ஒருத்தர் வந்தாங்க, ஐயா குடும்ப ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது உங்கள் வீட்டில் அதான் பிரச்சனைன்னு. சிலர் சொல்கிறாங்க, குடும்ப ஜெபம் ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துட்டேயா. அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. குடும்ப ஜெபம் எப்போ ஆரம்பித்தோமோ போராட்டம். அப்போ என்ன பண்ணீங்க? எதுக்கு இந்த வம்புன்னு ஜெபத்தையே விட்டுட்டோம். அதானே சாத்தானுக்கு வேணும். உங்கள் ஜெபத்தை முடக்கிட்டணும். நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வந்துடும்னு அவனுக்கு தெரியும்.
நீங்க ஜெபித்தா அவங்க தெருவில் எழுப்புதல் வந்துவிடும். உங்க ஜெபத்தின் மூலமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்து விடுவார். சாத்தானுடைய கிரியை முற்றிலும் முடக்கப்பட்டு விடும். அதனால உங்களுடைய ஜெபத்தை தடுக்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக்குவது. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி சுத்தி கொண்டு வருகிறான். யார் யார் ஜெபிக்கிறான்? நான் ஜெபிக்காம இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா போராட்டம். அப்போ அதைத்தான் வேதம் சொல்லுகிறாரு. உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பொல்லாத பிசாசு. அவன் சாத்தான் என்றும் பிசாசு என்று அழைக்கப்படுகிற பொல்லாத சாத்தான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டிருக்கிறவன். அதான் வேதம் சொல்லுகிறார். அப்ப அவனை நீங்கள் எதிர்க்கணும். அவனை தான் நீங்க எதிர்க்கணும். அவனை எதிர்க்க பதிலாக புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க இந்த பீடி சிகரெட்டை விடாமல் இருக்கனால தான் உங்க குடும்பத்திலே உபத்திரவம். புருஷன்கிட்ட சண்டை போடுறது, மனைவிகிட்ட சண்டை, ஜெபம் பண்ணி நம்ம வீடு விளங்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவார் புருஷன். வீட்டுக்குள்ள குழப்பம், ஒரு மனமற்ற நிலைமை. நம்ம மனிதர்களை பார்க்கிறோம். இவர் தான் என் பிரச்சனை காரணம், இவர் தான் என் வேலையில் பிரச்சனை காரணம், இவர் தான் ஊழியத்தில் பிரச்சனை காரணம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல, அவனுக்கு பின்னால ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் தான் உங்களுடைய எதிராளி. அவன் தான் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படி மனிதர்களை எழுப்புகிறவன். உங்களை சோர்ந்து போக பண்ண, உங்களை மடங்கடிக்க மனிதர்களை அவன் பயன்படுத்த முடியும். ஆனால் எதிராளி கண்ணுக்கு தெரியாத பிசாசானவன். அதுதான் வேதம் சொல்லுகிறாரு. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறதுனால தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள். நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை தாரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பை எனக்கு தாரும். விழித்திருக்குன்னா ராத்திரி எல்லாம் தூங்காம சாத்தா எந்த பக்கம் வர்றான்னு பார்த்து கொண்டு இருக்கிறாரா? இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்புணர்வு இருக்கணும். சாத்தான் எந்த வழியாக உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான், உங்களுக்கு விரோதமாக என்ன தந்திரமான காரியம் செய்கிறான் என்னால் அவன் நேரடியாக வந்து உன்னோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று வரமாட்டான். அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி சர்வாத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். சாத்தானுடைய தந்திரங்கள், அவன்தான் கிரியை செய்கிறான் என்பதை தெரியாதபடி செயல்படுவான். இது பிசாசினுடைய காரியம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாத விதத்திலே செயல்படுவான். அதனால தான் விழிப்பா இருங்க, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்கள் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய எதிராளி யார், அவனுடைய கிரியைகள் என்ன, அவனை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். உதாரணத்திற்கு இந்தியாவினுடைய எதிராளி யார்? நிறைய நாடுகள் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற நாடு, எந்த நாடு நமக்கு எதிராளி? பாகிஸ்தான். எப்படி இந்தியாவை அழிச்சு போடலாம், அவருடைய பொருளாதாரத்தை கெடுக்கலாம், குண்டு வைக்கலாம், அழிவை உண்டாக்கலாம் என்று கங்கடம் கட்டி கொண்டு செயல்படுகிற ஒரு தேசம் பாகிஸ்தான் தேசம். பாகிஸ்தான் இந்தியாவை எல்லை இருக்கிறாரு. இந்தியா நம்முடைய எதிராளிய பாகிஸ்தானை குறித்து ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க. அவங்க இராணுவத்தில் எவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய விமானங்கள், போர் விமானங்கள் எத்தனை விமானம் இருக்கிறது, எந்த ரக விமானம் வச்சிருக்கிறாங்க, அது எவ்வளவு உயரத்தில் பறக்கும், எவ்வளவு தாக்குதல் நடத்த முடியும், எத்தனை போர் கப்பல்கள் வச்சிருக்கிறாங்க, அதில் விமானம் தாங்கி கப்பல் எத்தனை, எத்தனை நீர்மூழ்கி கப்பல் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே இந்தியா கிட்ட இருக்கும் லிஸ்ட்டு. அது இல்லைன்னா இந்தியாவுக்கு ஆபத்து. அதில் தான் இந்தியா விழிப்பாக இருக்கும், எல்லையில் விழிப்பாக இருப்பாங்க. இராணுவ வீரர்கள் பகலில் மாத்திரமல்ல இரவில் விழித்திருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க, எதிராளி தந்திரமாய் நம் நாட்டுக்குள்ளே நுழைகிறார்களா என்று. நேரடியாக அவங்க யுத்தம் பண்ண முடியலை, ஒரு யுத்தத்தை அறிவித்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்ன உடனே தீவிரவாதிகளை உருவாக்கி ரகசியமாக இந்தியாவுக்குள்ளே அனுப்புவது, அங்கங்கே குண்டு வெடிப்புகளை நடத்துவது,
கள்ள நோட்டை அச்சடித்து இந்தியாவில் கொண்டு வந்து கள்ள நோட்டை விநியோகிச்சிட்டா இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று கள்ள நோட்டை விநியோகிப்பது, இது மாதிரி பல தந்திரமான காரியங்களை எதிரி நாடு செய்கிறது. இதில் இந்தியா விழிப்பாக இருந்து கவனிக்காவிட்டால் இந்தியாவை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி தேவ பிள்ளைகள் எதிராளியை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும். யார் இந்த சாத்தான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அவன்கிட்ட என்ன வல்லமை இருக்கிறது? அவன் எப்படி கிரியை செய்வான்? அவன் எப்படி நம்மை குறிவைக்கிறான்? எந்த பகுதியில் வந்து நம்மை தாக்குவான்? அவன் எந்தெந்த விதத்தில் தந்திரமாய் செயல்படுவான்? இதை குறித்த அறிவு தெளிவு நமக்கு வேணும். இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒழுங்கா பைபிள் வாசித்து நல்லா தியானிச்சா அறிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிச்சா அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி காத்திருந்து ஜெபிக்கும் போது தினமும் மந்திரவாதம் பண்றாங்க. எனக்கு விரோதமா ஆவியானவர் காண்பிப்பார், இந்த இடத்துல, இந்த மலைப்பகுதியில், இந்த கடற்கரையில், இந்த குகையில் உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க பாரு. அந்த ஆட்களையே காமிப்பார். பெண்கள், ஆண்கள், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, என் படத்தை வச்சு மந்திரவாதம் பண்ணுறாங்க, என்ன பிசாசுகிட்ட மந்திரவாதம், அது வரைக்கும் காமிப்பார். எப்போ அதை காமிச்சிட்டாரோ அதுக்கு மேலே சாத்தானால் ஜெயிக்க முடியாது. அவன் மறைந்திருக்க வரைக்கும் தான் அவனுக்கு வல்லமை. அப்போ இயேசுவின் நாமத்தில் இந்த மந்திர வல்லமை அழிந்து போகட்டும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சது. அவன் மணிக்கணக்காக செய்கிற மந்திரவாதத்திற்கு ஒரே ஒரு வார்த்தையில் அது அழிந்து போய்விடும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விழிப்பா இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்க. நீங்க ஆவில நிரம்பி தினமும் கருத்தா ஜெபித்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சாத்தான் என்ன கிரியை செய்கிறான் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். உங்க சபைக்கு விரோதமாய் சாத்தான் என்ன தாக்குதலை நடத்த போகிறான் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். உங்களுடைய வேலையில என்ன பிரச்சனை கொண்டு வர போகிறான் என்பதை தெரிந்துவிடும். அது வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் ஜெயித்து விட முடியும். இதுதான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தேவையான இந்த அறிவு, வேத அறிவு, சத்துருவை குறைத்த அறிவு நமக்கு அவசியம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்ல, தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்க, விழித்திருங்கள் என்பதாய். அப்போ என்ன தெரிந்து பிசாசை எதிர்த்து நிற்கணுமா? எதிர்த்து நின்னாதான் அவன் ஓடுவான். அவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி, அவனை எதிர்த்து நிற்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஓட ஆரம்பிச்சிடறோம். ஒவ்வொரு இடமா ஓடுவது. நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நிறைய தமிழர்கள் வசிக்கிற நாடு அது. அதில் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க. ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன விஷயம்னு கேட்டேன். நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம், எங்களுக்காக எத்தனையோ காலமாக பணம் செலவு பண்ணி சொந்த வீடு வாங்கிட்டோன்னு சந்தோஷமாக நாங்கள் ஊழியக்காரரை கூட்டிகிட்டு போய், பாஸ்டரை கூட்டிகிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணி ஜெபெல்லாம் பண்ணி குடியேறினோம். அந்த வீட்டுக்குள்ளே போனால் ராத்திரியில் ஆள் நடமாடுது, கரிய உருவம் தெரியுது, யாரோ பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி சத்தெல்லாம் வருது. ராத்திரிலாம் தூங்க முடியல. உடனே நாங்கள் தேவ ஊழியக்காரரை கூட்டிகிட்டு ஐயா, இந்த வீட்டுக்குள்ளே இப்படிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டோம். அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இந்த வீட்டுக்குள்ளே பிசாசு குடியிருக்குது, எதையா நீங்கள் வாங்கினீங்க, அதனால் நீங்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இதை வாடகை கொடுத்துட்டு வேறு வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் இந்த வீட்டை வாடகை கொடுத்துட்டு வேறொரு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீட்லேயும் இதே மாதிரி நடமாடுது, சத்தம் கேட்குது, சிரிப்பு சத்தம் கேட்குது, இது மாதிரி பயமுறுத்துது. அப்போ மறுபடியும் பாஸ்டர் ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபிச்சோம். ஐயா, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு, இந்த வீடும் பிசாசு குடியிருக்குது, இங்கேயா நீங்கள் குடியேறினீங்க, அப்போ என்ன பண்ணணும்? வேறு வீட்டுக்கு போயிருங்க. ரெண்டாவது வீடு மாறி மூணாவது வீடு போயாச்சு. அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறது? அந்த சூழ்நிலையில் நான் அந்த நாட்டுக்கு ஊழித்து போயிருந்தேன்னா என்கிட்ட வந்தாங்க, ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா சாத்தான் உங்களை துரத்திக்கிட்டே இருப்பான். எத்தனை வீடு மாறினாலும் அங்கேயும் உங்களை பயமுறுத்துவான். இதுக்கு ஒரே வழி, சாத்தானை நீங்கள் எதிர்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான். உங்களுக்கு நீ வாங்கின வீட்டை பாஸ்டர் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்டாங்க, அது உங்கள் வீடு. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சாத்தானே, இது எங்கள் வீடு, கர்த்தர் கொடுத்த வீடு, எங்கள் கூட இயேசு இங்கே வந்திருக்கிறாரு,
அவரு எங்கள் வீட்டில் எங்களோட கூட இருக்கிறாரு, உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, பேசாமல் ஓடி போயிரு, இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் துரத்திருந்தால் அப்போவே ஓடி இருப்பான். நீங்கள் ஓட ஆரம்பித்த உடனே அவன் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் பிசாசை எதிர்த்து துரத்துறதுக்கு பதிலாக அவனால் துரத்தப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடமா ஜெபிக்க போகிறோம், ஒவ்வொரு ஆளாக தேடி போகிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குதுன்னு. ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்த்து நில்லு மகனே, நீ எதிர்த்து நில்லு மகளே, நீ பிசாசை எதிர்த்தாதான் அவன் ஓடுவான். நீ எதிர்க்கணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்றால் கர்த்தர் ஜெயம் தருவார். கோலியாத் வந்து நிற்கிறான், ராட்சதன், அவனுடைய உருவத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். அதெல்லாம் பேசுகிறான், சபிக்கிறான், திட்டுகிறான். வந்து பாரு, யாராவது என்கிட்ட வந்து மோதருக்கு ஆளை விட்டு பாருன்றான். ராஜா பயந்து நிற்கிறாரு, படைத்தலைவர்கள் பயந்து நிற்கிறாங்க, பெரிய பெரிய போர் வீரர்களாம் பயந்து. அவன் இந்த மாதிரி திட்டுறான், ஏசுகிறான், பேசுகிறான். அவனை யார் ஜெயிக்க முடியும்? உருவத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குதுன்னு தாவீது வந்தார். தாவீது ஒரு சின்ன பையன், யுத்த பழக்கம் கிடையாது, வாழ் வச்சு சண்டை போட தெரியாது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது சின்ன பையன் வந்தான். அவனை அவன் வந்து உருவத்தை பார்க்கல, அவன் பேசுகிற வார்த்தை கேட்டு பயப்படலை. அவன் சொல்லுகிறான், இவனோட நான் போய் யுத்தம் பண்ணுறேன்றான். எல்லாரும் அவன் சின்ன பையன், அவன் ராட்சதன், நீ எப்படி அவனை எதிர்க்க முடியும்? நீ எப்படி சண்டை போட முடியும்? அவன் ராட்சதனாக இருக்கலாம், அவனை விட என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து போட எனக்கு பலன் கொடுத்தவர். அவன் எவ்வளவு பெரிய ராட்சதனாகவும் இருக்கட்டும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். I will go and fight with him. நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுகிறேன். தாவீது போய் யுத்தம் பண்ணினதுனால கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். நீங்க சாத்தானை எதிர்த்து நின்றா கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்க ஓடிக்கொண்டே இருந்தா ஆண்டவரை துக்கப்பட்டு நிற்பார். இது என்ன, என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, நான் கொடுத்த அதிகாரமும் தெரியல, அவங்களுக்கு வல்லமையும் தெரியல, சர்ச்சுக்கு போனாரா வீரமாக பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறாங்க, பிசாசை எதிர்க்கிற பலன் இல்லையேன்னு சொல்லி நம்மை குறித்து ஆண்டவரை துக்கப்பட்டு நிற்கிறார். இனிமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவனை எதிர்த்து நிற்கணும், அவனை ஓட ஓட விரட்ட வேண்டும், அவன் மீது ஜெயம் எடுக்க வேண்டும். அது ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அவனை எப்படிங்க எதிர்க்கிறது? சாத்தானுக்கு வந்து எவ்வளோ அனுபவம் இருக்குது. அவன் ஏவாளையே வஞ்சித்தவன், ஏவாளையே வஞ்சித்தவன், தாவீதையே பாவத்தில் விழத்தள்ளினவன், சிம்சோனையே கவிழ்த்து போட்டவன், அவன் இயேசுவையே உப்பருகில கொண்டு போய் நிறுத்தினவன், யோசோடு இருந்த யூதாசையே வஞ்சித்து விட்டவன். அவனை நம்ம எப்படிங்க மேற்கொள்ள முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு காரியம்தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒன்றில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, பிசாசை ஈஸியாக மேற்கொள்ளலாம். அதையும் வசனம் சொல்லுது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை ஜெயிக்கணும், ஒரே வழி எதிர்த்து நிற்கணும். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எதிர்த்து நில்லுங்கள். இதான் முக்கியம். விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தை தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை தான் நிறைய அற்புதங்களை இயேசுவிடத்திலே பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். சாத்தானை எதிர்த்து ஜெயிப்பதற்குரிய விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேசத்தில் கிரியை செய்கிற சாத்தானுடைய கிரியைகள், அவனை விரட்டணும், அவனுடைய கிரியைகளை முடக்கணுமானா முதலாவது நமக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசை நீங்கள் ஜெயித்தாதான் தேசத்தில் கிரியை செய்கிற பிசாசை ஜெயிக்க முடியும். நல்ல கவனமாக கேளுங்க, சுருக்கமாக வேகமாக சொல்லிட்டு நம்ம எதிர்த்து ஜெபிக்க போகிறோம்.
விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதுனா என்ன விசுவாசம்? ஒரு 3 வசனத்தை வாசிக்க போகிற. முதலாவது 1 யோவான் 4:4 வாசிப்போம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. முதலாவது விசுவாசம், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். இதான் நீங்க இந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, சாத்தானே உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். சொல்ல மாட்டேங்க, சொல்றது கூட பயம். நான் சொல்லுங்க, சாத்தானே உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். என் இயேசு பெரியவர், உன்னை காட்டிலும் பெரியவர். முதல்ல இந்த விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதான் விசுவாசம். முதல் விசுவாசம், சாத்தானை காட்டில் ஏன் கூட இருக்கிற இயேசு பெரியவர். அவர் சாத்தானை ஜெயித்தவர். சிலுவையிலே சாத்தானின் மீது வெற்றி சிறந்தவர். சாத்தானை காலின்களை நசுக்கினவர். அவர் ஏன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண இந்த எம்எல்ஏ பிஏவுக்கு இருக்கிற தைரியம் கூட விசுவாசிகளுக்கு இல்லை. எம்எல்ஏ கூட விட்டுருங்க, எம்எல்ஏ கூட போவான் தெரியுமா சில எடுபிடிகள். அவனே போலீஸை தைரியம் எங்கே வாம்பான், விரல் நீட்டுவா, அங்கே போவான்பா. போலீஸ் பயந்துட்டு, யாருடைய அவர் எம்எல்ஏவா? எம்எல்ஏவுடைய பிஏ. அவருக்கு அவன் அதிகாரத்தை பயன்படுத்த தெரியுது. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவ்வளோ பெரிய தேவனை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்த தெரியல. நம்மோடு இருக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னதென்று நமக்கு தெரியல. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். அவங்க தான் விசுவாசிகள். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் பிசாசை துரத்துகிற அதிகாரம். நம்முடைய அதிகாரம் நமக்கு தெரியாததுனால தான் பிசாசை நம்மை மேற்கொள்ளுகிறான். நமக்கு தெரியணும் அந்த விசுவாசம். என் கூட இருக்கிறவர் பெரியவர். சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய ரவுடி, அவர் அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் சூதாட்ட கிளப்பெல்லாம் வச்சுருந்தார். சூதாட்ட கிளப்பை வச்சு அது மாதிரி ரவுடி, அந்த ஏரியாவுக்கு அவர் தான் பெரிய ரவுடி. அவர் பேரை கேட்டால் எல்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள், அடாவடி பண்ணுற ஆள், ரவுடிகள் வச்சிருக்கிற ஆள். அவர் வீட்டில் இருக்க அவருடைய மனைவியை ஒரு வாலிப மகள், ஒரு டீனேஜ் கேர்ள் போய் இயேசுவை பற்றி அறிவிக்க போன போது அவருடைய மனைவிக்கு போய் வீட்டில் இயேசுவை பற்றி சொல்லி அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த மகளை வீட்டில் போய் அந்த மனைவியோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. இது பக்கத்து வீட்டிலலாம் தெரிஞ்சுதா. ஒரு நாள் அந்த ரவுடிகிட்ட, நீ என்ன ஊரெல்லாம் ரவுடி தானே பண்ணுற, எல்லாத்தையும் அடக்கிற, பயமுறுத்துற, உன் வீட்டில் போய் பாரு, உன் மனைவி முக்காடு போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான்னாங்க. அவருக்கு பயங்கர கோபம், பயங்கர இந்து. அவர், என் மனைவி மதம் மாறிட்டாளா? ஆமாம், உன் வீட்டில் போய் பாரு, நீ இல்லாத டைமில் எங்கே என்ன நடக்கு. நீ ஒரு நாள் காலையில் போனால் ராத்திரி தான் வருவார். திடீர்னு ஒரு நாள் உள்ளே வந்தால் அவருடைய மனைவி அந்த சின்ன பிள்ளையும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வந்தது கோபம். மனைவியை திட்டுறாரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏசுன்னு இந்த சின்ன பிள்ளையை பார்த்து, நீ பொம்பளை பிள்ளையா போயிட்ட, இல்லைன்னா அடித்து உன் தலையெல்லாம் உடைச்சிருவேன். நான் இந்த பகுதியில் எல்லாரும் எனக்கு பயப்படுறாங்க. ஒரு பயம் இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வந்து என் மனைவியை நீ மாற்றிட்டியா? நான் எப்படிங்க மாற்ற முடியும்? ஏசு மாற்றிட்டாருங்க அப்படின்னு தைரியமாக அந்த பிள்ளை பதில் சொல்லுது. இவர் சொல்லாரு, எனக்கு ஒருத்த பயமே இல்லையா? என்ன தெரியாது, உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடின்னு தெரியும், எல்லாரும் உங்களுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியும். அப்போது உனக்கு பயம் இல்லை, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்டேன். பயப்படணுமா? ஏன் பயப்பட மாட்டியா? உங்களை விட பெரிய ஆளை நான் கூட வச்சிருக்கிறேன். நான் தனிமையாக ஒன்றும் வரல, நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அவர் யோசித்தாரா, அப்போ நம்மளை விட பெரிய ஆளை கூட வச்சிருக்கேன்றா யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருப்பாளோ அப்படின்னு கதவை திறந்து வெளியெல்லாம் பார்க்குறாரா, யாராவது இருக்கிறாங்களா துணைக்கு. அவரை கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது, எனக்குள்ளே இருக்கிறார் அவர்.
அவர் இயேசு. உங்களை விட பெரியவர், உங்களை விட பெரிய ரவுடியெல்லாம் சந்தித்தவர் அவர். நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அப்படியே அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டாராம். இந்த சின்ன பிள்ளைக்குள்ள எப்படி இவ்வளோ தைரியம்? ஏன்னா என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்டார். ஏதோ இருக்குது இதில், இந்த சின்ன பிள்ளைக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய தைரியம்? ஊரே என்னை பார்த்து நடுங்குது, இந்த பிள்ளையா என்னை போட்டு பயப்பட மாட்டேங்குது. அதன் பிறகு அவர் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு எனக்கு ஊழியக்காரர் ஆயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் தான் என்கிட்ட சொன்னார் இந்த அனுபவத்தை, பிரதர், அந்த சின்ன பிள்ளைக்குள்ள இந்த தைரியம் தான் என்னை அசைத்து விட்டார். ஆனால் விசுவாசின்னு சொல்கிறோம், பயந்து பயந்து ஓடுறோம். தைரியம் எங்கே போச்சு? உங்கள் கூட இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. பெரியவர் எனக்குள்ளே, ஆகவே நான் பயப்பட மாட்டேன். சாத்தானே நான் பயப்பட மாட்டேன். பிசாசே எனக்கு விரோதமாக எத்தனை பேர் என்னை எழுப்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னோட இருக்கிற இயேசு பெரியவர். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாலும் பயப்பட மாட்டேன். அப்படி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனைன்னா, பாஸ்டர்மார் கேளுங்க, பாஸ்டர் ஊழியக்காரங்களுக்கு 1000 பிரச்சனை வரும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 10,000 பிரச்சனை வரும். எவ்வளோ நெருக்கம், எல்லா பக்கத்துலையும் நெருக்கம். பயப்படுத்துகிற காரியம், நெருக்கத்தை உண்டாக்குற காரியம் தடை பண்ண எவ்வளோ வரும். பயத்தில் முடைக்கலான்னு நினைப்பாங்க. அப்போ ஜெபிக்க முடியாதபடி பயம், சோர்வு, கலக்கம், அதில் முடக்கணும்னு சாத்தான் நினைப்பாங்க. அந்த சமயத்தில் நான் சொல்லுவேன், சாத்தானே, எனக்கு விரோதமாக எத்தனை போராட்டம் கொண்டு வந்தாலும் நான் சோர்ந்து போய் போர்வைச்சு மூடிக்கிட்டு படுத்து கிடக்கிறவன் அல்ல. நான் உன்னை எதிர்த்து நிற்பேன். நீ என்னை முடக்க முடியாது, என் ஜெபத்தை தடுக்க முடியாது. என் ஜெபத்தை தடுக்க தானே முயற்சி பண்ணுகிறாய் என்பது எனக்கு தெரியும். நான் முன்னில் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். பிசாசை பார்த்து அப்படி சொல்லணும். சோர்ந்து போயிட்டேன், ஜெபம் பண்ண முடியல. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்கள் விசுவாசம் எங்க? உங்கள் கூட இருக்கிற இயேசு எங்க? நீங்கள் தைரியமாக சொல்லணும், எத்தனை போராட்டம் வந்தாலும் ஜெபத்தை மட்டும் நிறுத்த மாட்டேன், ஊழியம் செய்வதை நிறுத்த மாட்டேன், சுவிசேஷ அறிவிப்பதை நிறுத்த மாட்டேன். சாத்தானே, உன்னை காட்டில என்னோட இருக்கிற இயேசு பெரியவர். அப்படி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி பிரச்சனை, போராட்டம், சோர்ந்து போயிட்டு இந்த வார்த்தை விசுவாசி வாயிலிருந்து வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியா நிற்க. சுமார் 1 ஆண்டுகளுக்கு முன்னால என் மனைவிக்கு ஒரு கொடிய வியாதி தாக்குதல், பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிட்டா. பெரிய சீரியஸ் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரியிலேருந்து வேறு ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம். மதுரையில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் நான் தான் கூட்டிகிட்டு போனேன். டாக்டர்ஸ் பரிசோதித்துட்டு 3 டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்னை பார்க்கணும் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. 3 டாக்டர், எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட், பெரிய பெரிய டாக்டர்ஸ் உட்காந்து, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, லங் ஸ்பெஷலிஸ்ட்டு, இது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட். அவங்கெல்லாம் சொல்ல, அவங்களுடைய மனைவிக்கு என்ன வைரஸ் தாக்கியிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்னுடைய சாம்பிள் எடுத்து சென்னைக்கு அனுப்பியிருக்கிறோம். ரிசல்ட் வர 2 நாள் ஆகும். அதுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். எப்படியும் அவங்க பயத்தோடு பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத, மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. என் மனைவிக்கு எங்கே இருக்கிறேன்னே தெரியல. என்கிட்ட நிலைமை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், டாக்டர், உங்களால் மருத்துவத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இயேசு அற்புதம் செய்வார். அதனால் நான் அவங்கள தைரியப்படுத்தி பயப்படாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2-3 நாள் கழித்து தான் அவளுக்கு நினைவே திரும்பினார். டாக்டர்ஸ் ஆச்சரியப்படும்படி டக்குன்னு வேகமான மாற்றம்.
அவங்களும் வந்து ஆச்சரியமாக சொன்னாங்க, எப்படி இந்த காரியம் மாறிட்டு எங்களுக்கு தெரியல. அதன் பிறகு என் மனைவியோடு பேசும்போது சொன்னால், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டேன். இதை நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சாத்தா நேரடியாக முன்னால் வந்து நின்றான். அவனே டைரெக்டாக வந்து என்கிட்ட பேசினான். என்ன சொன்னான், என்ன பேசினான்னு கேட்டேன். உன் கனவை ஓடி 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 ஊழியம் செய்து எழுப்புன்னு எல்லாரையும் ஜெபிக்க வைக்கிறான். அவனை தடுத்து நிறுத்த முடியல. நான் என்ன போராட்டம் பண்ணாலும் உன்னால் முடிஞ்சது செய்யின்றான். ஒன்றை நான் தூக்கிட்டேன்னா உன் கணவனை முடைக்கிடலாம். அதனால் ஒன்றை நான் கொல்ல போகிறேன். டைரெக்டாக பிசாசு வந்து நின்று பேசுகிறான். என் மனைவி சொல்லியிருக்கிறான், உன்னால் முடிஞ்சால் செஞ்சு பாருடா அப்படின்ட்டான். உன்னால் முடிஞ்சால் செய்ய பார்க்கலாம். நான் அவன்கிட்ட கேட்டேன், என்ன சொன்னேன் அப்படின்னு. உன்னால் முடிஞ்சால் செய்ய அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். பிசாசு அப்படி தான் போராடுவான். ஐயோ என் மனைவிக்கு அப்படி போயிட்டு இப்படி ஆகிட்டு செத்து போயிடுவா போல் முடங்கி அழுதிங்க, அவன் ஜெயித்துருவான். அழக்கூடாது விசுவாசி, எதிர்த்து நிற்கணும் பிசாசை. எனக்கு அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு நான் என்ன பண்ணுறது, நான் ஊழியம் தானே செஞ்சேன், ஜெபம் தானே பண்ணேன், இந்த வார்த்தை வாயில் வரக்கூடாது. நீங்கள் சொன்ன சாத்தானே, உன்னை காட்டிலும் உன்னை ஜெயித்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் சுவிசேஷம் அறிவிப்பேன், எழுப்புதலை பார்த்தே தீருவேன். உன்னை காட்டிலும் என்னோட இருக்கிற இயேசு பெரியவர். அப்படி சொல்லணும். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும். அப்பதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். நீங்க மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு ஊழியக்காரன்கிட்ட போய் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அன்னாள் மாதிரி அழுமுஞ்சா இருந்தீங்க, உங்க வீட்டை தான் பிசாசு சுத்தி சுத்தி வருவான். எப்போ எதிர்க்கிறீங்களோ, விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறீங்களோ, அவன் பயப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 125 போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு விரோதமாக கேஸ். மோகன்லாஸை அரெஸ்ட் பண்ணணும், உள்ளே போடணும். தமிழ்நாடு முழுவதும் 125 போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ். இவர் வந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசினார், மற்றவங்களுடைய மத நம்பிக்கை இழிவுபடுத்தி பேசினாருன்னு. நான் அப்படி பேசவே இல்லை. அது பொய்யான குற்றச்சாட்டு. அது வீடியோவை கட் பண்ணி எடுத்து பொய்யா பேசிட்டாங்க. திருச்சி எப்படியாவது ஜெயிலில் போடணும்னு. சென்னையிலேருந்து என்னை ரொம்ப நேசிக்கிற 2 ஊழியர்கள் வந்தாங்க. அண்ணன் நீங்கள் ஆன்டிசிபேஷன் பெயில் எடுத்துருங்க, ஆன்டிசிபேஷன் பெயில் எடுத்துருங்க, இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. முன்ஜாமீன் எடுத்துருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எதுக்கு எடுக்கணும்? இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போனால் ஜெபிக்கலாம்ல, சுவிசேஷம் அறிவிக்கலாம்ல, அதை தடுக்க முடியாதுல்ல. அல்லேலூயா. எனக்கு இன்னும் ஜெபிக்க நிறைய நேரம் கிடைக்கும். இதுவரை சந்தித்தராத புதிய புதிய ஆத்மாக்களை ரட்சப்புகளை நடத்தலாம். அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. ஆன்டிசிபேஷன் பெயிலாம் எடுக்க மாட்டேன். அரெஸ்ட் பண்ணால் பண்ணி என்னை கொண்டு போகட்டும். நான் இயேசுவுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டால் இயேசு ஏதோ ஒரு ஊழியம் வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அவர் அனுமதிக்காமல் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஜெயிலில் போட முடியாது. அவருடைய சித்தம் அதுன்னா நான் தைரியமாக போகணும். அதுக்கு ஒப்பு கொடுத்து தான் பைபிளை தூக்கி இருக்கிறோம். அதனால் வேண்டான்னு சொல்லி உடனே வெளியே போகாதங்க, நீங்கள் உங்களை ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிலர் கூடவே நான் போகிற இடம்லாம் வந்தாங்க, சுற்றினாங்க. நான் பாட்டில் போயிட்டு வந்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒன்றும் பண்ணலை. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சில தேவ பிள்ளைகள் அதிகாரியாக இருக்கிறவங்க சொன்னாங்க, பிரதர், தமிழ்நாட்டில் பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கூடி மோகன்லாஸை அரெஸ்ட் பண்ணால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணினாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டிஸ்கஷன் நடந்தது உண்மை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொன்னாங்க. பிறகு ஏன் பண்ணலை அதுதான் தெரியல. அங்கே பரலோகத்திலேருந்து உத்தரவு வந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அவர் உத்தரவு கொடுக்க முடியாமல் கை வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமன்றத்துக்கு கேஸ் போச்சு. அந்த ஜட்ஜை விசாரித்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ஊழியர்களுக்குள்ளே பேசின விஷயம். அவர் எந்த மதத்தையோ மத சம்பந்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தி பேசலை. அவங்க ஜனங்களுக்கு இந்து மதத்தின் நம்பிக்கை விலைக்கு சொல்லிக்கிற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் வந்து விடுதலை பண்ணிட்டார்.
அல்லேலூயா. கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. அவருக்கு தெரியாம உங்க மேல ஒருத்தரும் கை வைக்க முடியாது. அதனால விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இரண்டாவது லூக்கா 10:19 வாசிங்க. லூக்கா 10:19 ரொம்ப முக்கியமான வசனம். இயேசுவே சொல்லுகிறார். எல்லா தெய்வ பிள்ளைகளும் கவனமா இந்த வசனத்தை நீங்க நல்லா உங்களுடைய மனதில் ஆழமா பதித்து கொள்ளுங்க. லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது எதுல விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் உங்களுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அதிகாரம்? சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரம், சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம். அப்ப நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நிறைய விசுவாசிகளுக்கு இந்த அதிகாரமே தெரியவில்லை. அதான் நம்முடைய பிரச்சனை. சர்ப்பங்கள் தேள்கள் என்று எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? சாத்தானுடைய கிரியைகள் ரெண்டுமே விஷத்தன்மை உள்ளது. சர்ப்பத்திற்கு பாம்புல விஷம், தேளுக்கு அதனுடைய கொடுக்க வால்ல விஷம். ரெண்டுமே விஷத்தன்மை உள்ளது. அழிவை உண்டாக்கக்கூடியது, ஆபத்தை உண்டாக்கக்கூடியது. ரெண்டு பிசாசினுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்ற வசனத்தில் வாசிக்கிறோம். பிசாசினுடைய கிரியைகள், சத்துருவனுடைய சகல வல்லமைகள். சாத்தானுக்கு பலவிதமான வல்லமை இருக்கிறாரு. என்ன வல்லமை? நன்மை செய்கிற வல்லமை கிடையாது. யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான். அதுதான் சாத்தானுடைய வல்லமை. திருடுவது, அழிப்பது, பயத்தை உண்டாக்குவது, மக்களை கலங்க பண்ணுவது, அடிமைப்படுத்துவது, பாவத்துக்குள்ளாக்குவது, மக்களை பல விதத்தில் வேதனைப்படுத்துவது. இதான் சாத்தானுடைய வல்லமை. அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், பொய் பேசுகிறவன், மனுஷ கொலை பாதகன், மனுஷர்களுக்கு அழிவை உண்டாக்குறவன். இந்த வல்லமைகள் சகல சாத்தானுடைய வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்ப சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா கரமயத்தை நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க விசுவாசத்தோட, சாத்தானே உன் மேல எனக்கு அதிகாரம் இருக்கிறது. உன்னை துரத்துகிற அதிகாரம், உன்னை காலின்களை மிதித்து போடுகிற அதிகாரம், உன்னுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சொல்ற உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசை துரத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விடல, உனக்கு அதிகாரம் இருக்குது, துரத்து. அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்ல, சாத்தானே உன்னை துரத்துகிற அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். இயேசுவை நாமத்தால எங்க வீட்டை விட்டு ஓடிப்போ. நீங்க துரத்தனா வீட்டுக்குள்ள மாற்றம் வந்து விடும். நீங்க தான் துரத்தணும். உங்க வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, உங்க வீட்டுக்குள்ளே நிம்மதியை கெடுக்கிற ஆவி, உங்க வீட்டுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிற ஆவி, வேலையிலே பிரச்சனை உண்டாக்குகிற ஆவி, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத பில்லு சூனியங்கள், உங்களை வீழ்த்தம்படி கிரியை செய்கிற ஆவிகள் பேசுகிறது, போராடுகிறது, நெருக்குகிறது என்றால் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்க கையில் இருக்குது. நீங்க பயன்படுத்தினால் அவைகள் அழிக்கப்பட்டு விடும், அவைகள் விலகி போய்விடும். நீங்க தான் செய்யணும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஆண்டவரே ஒரே போராட்டமா இருக்குதா ஆண்டவர், பிசாசு எங்க வீட்டையே சுத்தி 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 வர ஆண்டவர், நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே. என்ன பண்ண தெரியலையா? வசனம் தெரியல, அதான் பிரச்சனை.
வசனம் தெரிஞ்சா என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியணும். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லு, அவனை துரத்து. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, நல்ல அவங்க அபிஷேகம் பெற்றவங்க, ஆவில நிரம்பி ஜெபிக்கிறவங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் உமானவங்க, நல்ல பிஸ்னஸ்லாம் செய்யக்கூடியவங்க. ஆனால் கர்த்தருக்கு நல்ல தன்னை தாழ்த்தி ஜெபித்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. அவங்க பிள்ளைகள் 3 பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லி நல்லா வளர்த்தாங்க. மூத்த மகளுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும். திடீர்னு நடு ராத்திரில் இந்த பிள்ளை சத்தமிட்டு அலறும். எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் போது சத்தமிட்டு அலறி எழும்பிக் கொள்ளுவாள், சத்தமிடுவாள், பயம், அப்படியே பயந்து கலங்குவாள். பிசாசுடைய தொந்தரவு என்ன அந்த சகோதரிக்கு தெரிந்து விட்டது. உடனே முழங்கால் போட்டு ரொம்ப ஜெபிப்பாங்க. ஆண்டவரே என் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்க, என் பிள்ளையை காத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்கன்னு ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி சில மாதங்கள் கடந்து விட்டது. வாரத்தில் குறிப்பிட்ட சில நாளில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த ஆவி வந்து போராடும். இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், விசுவாசி தான், அபிஷேகம் பெற்றவங்க. பிள்ளைய அந்த ஆவி தாக்கி கொண்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிந்தது. ஆண்டோட்ட அழுது ஜெபிச்சாங்க, உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க, விடுதலை இல்லை. அந்த நேரம் ஜெபிக்கும் போது அமைதியாயிரும், தூங்கும். மறுபடியும் அடுத்த நாள் அதே பிரச்சனை. ஒரு நாள் யோசித்தாங்க, ஏன் இந்த ஆவி போக மாட்டேங்குது? அந்த நேரம் சரியாகுது, திரும்ப திரும்ப என் பிள்ளைக்கு அந்த போராட்டம் வருது அப்படின்னு ஒரு நாள் காத்திருந்து ஜெபிச்சாங்க. ஆவியில் நிரம்பி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே இந்த ஆவி போக மாட்டேங்குது? நான் உங்களுடைய பிள்ளை, என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க, என் பிள்ளைகளை உமக்குள்ளே தான் நான் வளர்க்குறேன், ஆனால் இந்த ஆவி போராடுது, டிஸ்டர்ப் பண்ணுது, போக மாட்டேங்குதே. ஆண்டவர் சொன்னார், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் தான் ஜெபிக்கிறல்ல, விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்க, நீ ஜெபிக்கிறல்ல ஆண்டவரே. பிசாசு போராடுனா விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கவா சொன்னேன் நான்? ஆண்டவர் கேட்டார், நான் உன்னை விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு கண்ணீரோட ஜெபிக்க சொன்னனா? நான் என்ன சொன்னேன்? பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் உங்களை விட்டு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற, நீ தான் துரத்தணும். நீயா என்ன பார்க்குற? நீ துரத்தாத. புரியுதா உங்களுக்கு? இன்னும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு போராட்டம் வந்தால் ஜெபிக்கதா பாஸ்டருக்காக மோகன்லாசஸ் இருக்காரு. இப்படி எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? இப்படி வாழ் வரைக்கும் எழுப்புதல் வராது. எழுப்புதல் வரணும், விசுவாசிகளாக மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தணும், நீங்க பயன்படுத்தணும். ஆண்டவர் கேட்டார், நான் உன்னை ஜெபிக்க சொன்னா, பிசாசு போராடினால், பிசாசு உனக்கு விரோதமாக எழும்பினால் என்கிட்ட ஜெபம் பண்ணு, கண்ணீர் வடின்னு சொன்னா? நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? எதிர்த்து நெல்லு, துரத்து, உனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்து. அப்பதான் அவனுக்கு தெரிந்தது தன்னுடைய மிஸ்டேக். ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க, அழுதாங்க, போகல. ஆண்டவர் சொன்னார், காரணம் நீதான், உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்து. உடனே அன்னைக்கு ஜெபிச்சாங்க. பிசாசை பார்த்து சொன்னாங்க, பிசாசே, எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் மகளை விட்டு வெளியேறி போ. இனி இந்த வீட்டுக்குள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், துரத்துகிறேன்னு சொன்னாங்க. அன்றைக்கு கூட போன பிசாசு திரும்பி வரவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தான் துரத்தணும். நீங்க விரட்டினாவும் போயிடுவாங்க. எதிர்த்து நில்லுங்க பிசாசு. இயேசுவின் நாமத்தினால துரத்து, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லி துரத்துங்க, வசனத்தை சொல்லி துரத்துங்க, ஆவியின் பட்டயத்தை எடுங்க. நீங்க தான் துரத்தணும் பிசாசு. துரத்தின உடனே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்து விடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துங்க. மூன்றாவது ஒரு விசுவாசம். அதே லூக்கா 10:19 சொல்லப்படுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. சாத்தான் என்னை சேதப்படுத்த முடியாது.
அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களோட போராடி பார்ப்பான், உங்களோட யுத்தம் பண்ணுவான், ஆனால் உங்களை சேதப்படுத்த முடியாது. நமக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செய்வான், உங்களை சேதப்படுத்த முடியாது. அதான் இயேசுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. என் குடும்பத்தவனால சேதப்படுத்த முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். அதை விசுவாசிங்க. இல்லை சாத்தானை எதிர்த்து ஜெபிச்சா சாஸ் உங்க வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு இயேசு சொன்னாரா? இயேசு சொன்னாரா? இல்லைங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னாருங்க. என்ன சொன்னார்? பிசாசை எதிர்த்தெல்லாம் ஜெபம் பண்ணாத. இந்த மோகன்லாஸை சொன்னார், நீ பிசாசை எதிர்த்து இந்தியா விட்டு போ, தமிழ்நாட்டை போன்னு விரட்டினா அவ்வளோ பிசாசம் ஓ வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி பைபிளில் இருக்குதா? இயேசு சொன்னாரா? அப்படி இயேசு சொல்லுகிறார், நீ எதிர்த்து நான் ஓடி போவான், ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. சேதப்படுத்தினா என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவரோட ஐக்கியத்தில் சரியா இல்லைன்னு அர்த்தம், பரிசுத்தத்தில் சரியா இல்லைன்னு அர்த்தம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோட ஐக்கியத்தில் சரியில்லைன்னு அர்த்தம், உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எந்த பிசாசும் 1000 மந்திரவாதி ஒன்று சேர்ந்தா கூட உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரை கூட அசைக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. இதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொல்லுகிறார், ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க ஊழியக்காரர் சொல்றதை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு சொல்றதை விசுவாசிப்பீங்களா? வாய் திறக்க மாட்டேங்கிறீங்களா சிலர்? மோகன்லாசரசே ஒன்று சொன்னாலும் இதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. தைரியமா எதிர்த்தனல். தாவீது அப்படி நின்னதனால் தான் ஜெயிக்க முடிந்தது. அது மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். சிலர் வந்து யாரோ பிலிசூனியம் பண்ணிட்டாங்க பிரதர், மந்திரவாதம் பண்ணிட்டாங்க பிரதர். நீ ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல். யார் மந்திரவாதம் பண்ணாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. உங்கள் வீட்டை சொல்ல ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அது உங்களை சேதப்படுத்த முடியாது. வெளியிலேருந்து போராடி பார்ப்பான், பயமுறுத்தி பார்ப்பான், உங்களுடைய ஊழியத்தை பயமுறுத்தி பார்ப்பான், உங்களை ஜெயிக்க முடியாது. ஆமென். அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்று பிசாசை எதிர்க்கணும். எதிர்த்து ஜெபிச்சா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. நீங்களே ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவார், பிசாசெல்லாம் ஓடினு சொன்னால். ஒரு சகோதரர் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தார். அவர் இன்னும் ரட்சிக்கப்படலை. அவருக்குள்ள ஒரு குடிவெறிய நாவி குடிக்க தூண்டிக்கிட்டே இருக்குமா. அவர்கிட்ட பேசும், போய் குடி. அவர் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒரு அசுத்தாவி உன்னை குடிக்க வைக்குது. அந்த பிசாசு கட்டில் இந்த விடுதலை பெறணுமானா நீ அந்த பிசாசை எதிர்த்து ஜெபம்னு சொன்னபோது அவர் குடிகாரர் தான். அவர் சொல்கிறார், டிவிக்கு முன்னால் முழங்கால் போட்டு தலையில் கை வச்சு, இப்போ விசுவாசம் வந்துட்டு இயேசுக்கு தன் பாவத்தை அறிக்கை செய்த, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் குடிப்பழக்கத்தை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால கழுவும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு இயேசுவின் நாமத்தான் தலைமையில் கை வச்சு, தனியாக இருக்கார் வீட்டில் டிவிக்கு முன்னால் கை வச்சு, இயேசுவின் நாமத்தினால பிசாசை என்னை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவர் கீழே சரிந்து விழுந்தார். அந்த ஆவி போய்விட்டார். அவரை கீழே தள்ளிட்டு போய்விட்டார். அவரே கை வைத்து ஜெபிச்சு அன்னைக்கு விடுதலை. 35 வருஷமாக குடிகாரனா இருந்தவர் ஒரே நாளில் மாற்றமாகி விட்டார். அந்த ஆவி போய்விட்டது. விசுவாசமுள்ள ஜெபம். நீங்கள் விசுவாசத்தோட அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சிலருடைய சரீரத்தில் பிசாசு வியாதியை கொண்டு வந்திருக்கிறான், சிலருக்குள்ள பயத்தை கொண்டு வந்திருக்கிறான், சிலருக்குள்ள கலக்கத்தை கொண்டு வந்திருக்கிறான், சிலருக்குள்ள டிப்ரெஷனை கொண்டு வந்திருக்கிறான், சிலருடைய வாழ்க்கையில் மரண போராட்டம், தற்கொலை பண்ணி செத்தன எண்ணம், சில குடும்பத்தில் பலவிதமான சமாதான கேடுகள். இதெல்லாம் போகணும். ஒரே வழி, நீங்கள் அவனை எதிர்க்கணும்.
இதற்கு காரணமாக இருக்கிற பிசாசை எதிர்க்கணும். ஏன்னா இயேசு சிலுவையில் அவன் மீது வெற்றி சிறந்தார், அவன் மீது ஜெயம் எடுத்து விட்டார். இயேசு ஏன் ஜெயிக்கணும்? நமக்காக அவர் ஜெயித்தார். அவர் பிசாசை ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது. அவரை கண்டாலே அவன் நடுங்குவான். நமக்காக அவர் ஜெயம் எடுத்தார். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம அதை பயன்படுத்தினா பிசாசு ஓடி போவான். உங்களுடைய சத்தல்கிற வியாதி விலகிறோம், பயம் விலகிறோம், குழப்பம் மாறிடும், டிப்ரெஷன் மாறிடும், வீட்டுக்குள்ளே மாற்றம் வந்துடும். நீங்கள் தான் அதை செய்யணும். முதல்ல உங்கள் வீட்டில் விடுதலை வந்தால் தான் உங்கள் கிராமத்துக்கு ஜெபிக்க முடியும், உங்கள் பட்டணத்துக்கு ஜெபிக்க முடியும். வீட்டில் இருக்கிற பிசாசை துரத்தினா தான் உங்கள் தெருவில் இருக்கிற பிசாசை விரட்ட முடியும், பட்டணத்தில் இருக்கிற பிசாசை விரட்ட முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே வர பிசாசை துரத்த முடியாமல் இந்தியாவில் இருக்கிற பிசாசெல்லாம் எப்படி துரத்த முடியும்? இன்னைக்கு விசுவாசிகளுடைய பிரச்சனை அதுதான். நீங்கள் அத்தனை பேர் எழும்பிட்டா கடலூரில் ஒரு அசுத்தாவி கூட கிரியை செய்யாது, ஒரு குறி சொல்லுகிற ஆவி கூட கிரியை செய்யாது, செய்ய முடியாது. நீங்கள் அத்தனை பேர் எழும்பி போர் வீரர்களாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் பயமுறுத்துகிற ஆவிலேருந்து விடுதலை பெறணும். எல்லாரும் எழும்பி நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க, தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இப்போ முதலாவது எல்லாரும் எழும்பி நில்லுங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி, பயமுறுத்துகிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, ஜபத்தை தடை பண்ணுகிற ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, பயப்படுத்துகிற சொப்பனத்தை கொண்டு வருகிற ஆவி, தற்கொலையை தூண்டுகிற ஆவி, உங்களோட பேசி 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 உங்களை கலங்க பண்ணுகிற ஆவி, உங்களுடைய சரீரத்தில் வியாதி பலவீனத்தை கொண்டு வந்திருக்கிற ஆவி, அவைகள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு ஓட போகிறது. கட்டுகள் அறுக்கப்பட போகிறது, பயங்கள் விலக போகிறது, சோர்வின் ஆவிகள் விலக போகிறது. இந்த நாள் முதல் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க போறீங்க, நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க போறீங்க. இனி சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. பிசாசுகளை எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்த்து நெல் மகனே, எதிர்த்து நெல் மகளே, எதிர்த்து நெல் என் ஊழியக்காரனே, எதிர்த்து நெல், அவன் ஓடி போவான். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். எல்லா கரமுயத்தை, எல்லா வலது கரமுயத்தை, கண்களை மூடி, கண்களை மூடி. சாத்தானே, உன்னை காட்டில் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். நீ என்னை ஜெயிக்க முடியாது, நீ என்னை பயமுறுத்த முடியாது, நீ என்னை பலவீனப்படுத்த முடியாது, நீ என்னை முடக்க முடியாது, நீ என்னை படுக்க வைக்க முடியாது, நீ என்னை தடுக்க முடியாது. உன்னை காட்டில் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். உன்னை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது, உன் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. சாத்தானே, உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில், உன்னை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். நீ என்னை சேதப்படுத்த முடியாது. உன் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. என் இயேசு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ ஓடி போ பிசாசே. உன்னை எதிர்க்கிறேன் பொல்லாத ஆவியே, உன்னை எதிர்க்கிறேன் பயத்தின் ஆவியே, உன்னை எதிர்க்கிறேன் பலவீனப்படுத்துகிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். சொல்லுங்க, 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 வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே சாத்தானே, உன்னை துரத்துகிறேன். என் குடும்பத்தை விட்டு துரத்துகிறேன், என் வாழ்க்கை விட்டு துரத்துகிறேன். இனி என்னை ஏமாற்ற முடியாது, என்னை மடங்கடிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். கவனிங்க, சிலருடைய சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், எலும்புகளில் பாதிப்பு, நரம்புகளில் பாதிப்பு, சிலருடைய காதுகளில் பாதிப்பு, சிலருடைய லங்ஸில் பாதிப்பு, உங்களுடைய ஜீரண உறுப்பில் பாதிப்பு, சில பலவீன நோய்கள். சாத்தான் அதை கொண்டு வந்து வைத்து உங்களை அப்படியே சோர்ந்து போக பண்ணி, உங்களை ஜபத்தை தடுத்து, உங்களுடைய ஊழியத்தை கெடுத்து, உங்களை முடக்கி கொண்டு இருக்கிறான். இப்போ உங்கள் மேலே நீங்களே கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் மேலே நீங்களே கை வைத்து
சாத்தானே, நான் இயேசுவுக்கு சொந்தம், என் சரீரம் தேவனுடைய ஆலயம், என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, எந்த வியாதிக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை, என் மீது எந்த நோய்க்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே விலகி பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே வியாதி மறைந்து போவதாக, வியாதி விலகி போவதாக, பலவீனங்கள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நோய் மறைந்து போவதாக, கட்டிகள் மறைந்து போவதாக, கேன்சர் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆஸ்துமா விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த எலும்புகளில் உள்ள வலிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அல்சர் வியாதி மறைந்து போவதாக. விலக பொல்லாத ஆவியே, பலவீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். என் சரீரத்தை விட்டு விலகு, இயேசுவின் நாமத்தில் விலகு. உன்னை எதிர்க்கிறேன் பொல்லாத ஆவியே. இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் விடுதலை, என் சரீரத்தில் சுகம். நீங்க சொல்ல சொல்ல அநேகருடைய சரீரத்தில் விடுதலை. நோய்கள் மறைந்து கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. அல்சர் வியாதி மறைகிறது, கேன்சர் கட்டிகள் மறைகிறது, டிபி கட்டிகள் மறைகிறது, எலும்புகளில் சுகம் உண்டாகிறது, பக்கவாத நோய் மறைகிறது, ஆர்த்தரைட்டிஸை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அந்த பொல்லாத ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். சிலருக்குள்ள பயத்தின் ஆவி, ராத்திரி வந்த ஒரு பயம், மரண பயம், எப்பொழுது பயப்படுகிற சொப்பனம். சிலரோட சில ஆவிகள் பேசுகிறது, அந்த பேசுகிற சத்தத்தை கேட்குறீங்க, அதனால ஜெபிக்க முடியலை. கண்ணை மூடுனா அந்த ஆவி வந்து நிற்கிது, அது உங்களை பயமுறுத்துகிற. அப்படிப்பட்ட சிலர் இங்கே இருக்கிறீங்க. ஆவி நேரில் வந்து பேசுது, அந்த உருவத்தை பார்க்க முடியுது, அதனால ஜெபிக்க முடியல. அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் வைத்தங்க, அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் வைத்தங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. சிலருடைய கண்ணுக்கு முன்னால் சர்ப்பம் தெரிகிறது, பாம்பு வந்து நிற்கிது. ஜெபிக்க கண்ணை மூடினா பாம்பு வந்து நிற்கிது, அதனால் ஜெபிக்க முடியல. இந்த மாதிரி சில ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, பயப்படுத்துகிற ஆவி, அது உங்களை கலங்க பண்ணுகிறார். சிலருக்குள்ள தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிறார், ராத்திரிலாம் தூங்க முடிவதில்லை. இப்போ அப்படிப்பட்டவங்க வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை உன்னை எதிர்க்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இப்போ அந்த ஆவி வெளியேற ஆரம்பிக்கிறது, அந்த ஆவி வெளியேற ஆரம்பிக்கிறது, பொல்லாத ஆவி வெளியேற ஆரம்பிக்கிறது. நல்ல நல்ல அதட்டி ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத பயத்தின் ஆவியே என்னை விட்டு விலகு, தற்கொலை தோண்டுகிற ஆவியே உன்னை எதிர்க்கிறேன், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. சொல்ல 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 அந்த ஆவி வெளியேறுகிறது, இப்பொழுது வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத ஆவி வெளியேறுகிறது, சர்ப்பத்தின் ஆவி வெளியேறுகிறது, அந்த பாம்பின் ஆவி வெளியேறுகிறது. தேவ அக்கினி இறங்குகிறது. இப்போ இப்போ வல்லமை வல்லமை இறங்குகிறது. அநேகரில் இந்த அசுத்தாவிகள் வெளியேறுவதை நான் பார்க்கிறேன். சர்ப்பத்தின் ஆவி வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இப்பொழுது இது உங்களுக்கு விடுதலையின் நேரம். பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இப்பொழுது மரண ஆவி வெளியேறுகிறது, பயத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறுகிறது, தற்கொலை தூண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். சில குடும்பங்களை பாதித்திருக்கிற பில்லி சொன்னிய வல்லமை, பில்லி சொன்னிய வல்லமை அழிக்கப்படுகிறது. அக்கினி இறங்குகிறது, தகடுகள் எரிகிறது. இப்பொழுது விடுதலை, இப்பொழுது விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவுடைய ரத்தத்தை சொல்லுங்க. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, ஜெயம் உண்டாகிறது, உண்டாகிறது, உண்டாகிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தகபா தலா தலபா ஷரப கபா தலபா துகபா தலா தர ஷரப கபா தலபா. Thank you Lord, thank you Lord.
பொல்லாத ஆவிகள் சில நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கூட அவன் முடக்கி வைத்திருக்கிறான். பயத்தில், பலவீனத்தில், நோய்களில் ஜெபிக்க விடாதபடிக்கு தற்கொலை எண்ணத்தை உண்டாக்கி பேசி பேசி பயமுறுத்தி முடக்கி வைத்திருக்கிறான். ஒரு சிலர் அதனால ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, இந்த போராட்டத்தில் கலங்கி இருக்கிறீங்க. சிலருக்குள்ள ஆவி நுழைந்து விட்டார், சில குடும்பத்துக்குள்ள ஆவி நுழைந்து விட்டார். நீங்க பயந்ததுனால நுழைந்து விட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ அந்த ஆவியின் மீது என் பிள்ளைகளுக்கு நான் ஜெயம் கொடுப்பேன். அந்த ஆவிகளை அலறிக்கொண்டு வெளியேறும், குடும்பங்களை விட்டு அது வெளியேறும். என் அக்கினி இறங்கும், கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது, ஜெயம் உண்டாக போகிறது, அந்த ஆவிகள் வெளியேற போகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, amen Lord. உம்முடைய வல்லமை 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 வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you Lord, thank you. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லா வலதுகரம் கைத்தட்டாருங்க, வலதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. இயேசு மாத்திர கண் முன்னால நிறுத்தணும். இயேசுவின் நாமத்தை மட்டும் சொல்லணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஒரு 2 நிமிடம் இயேசுவின் நாமத்தை சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் இப்போ அந்த ஆவிகள், மந்திர பில்லிசனிய வல்லமைகள் எரிகிறது, தகடுகள் எரிகிறது, பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது, வெளியேற ஆரம்பிக்கிறது, அவைகள் வெளியேறுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் அநேகருட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே இப்பொழுது இப்பொழுது வெளியேறுகிறது, வெளியேறுகிறது இந்த ஆவிகள். அல்லேலூயா, வெளியேறுகிறது. விடுதலையின் நேரம் இது, விடுதலையின் நேரம். அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. பொல்லாத ஆவியே, இங்க இருக்கிற ஒருவர் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவிகள் விலகுவதாக, தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் விலகுவதாக, மந்திர பில்லிசனிய வல்லமைகள் எரிவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். Thank you Lord. அநேக அசுத்த ஆவிகள் இந்த இடத்தை விட்டு வெளியேறி போவதை நான் பார்க்கிறேன். அநேகருக்கு விடுதலை, உடைய சரீரத்தில் விடுதலை, பயம் விலகி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே